மக்களே, நம்ம சிக்ஸை நம்ம நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்காக இந்த மாதிரி குப்பைமேனி, கீழநெல்லி, அதுக்கப்புறம் வேப்பிலை, அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி இதெல்லாம் ஒண்ணா போட்டு அரைச்சி வாரத்துல ஒரு நாளைக்கு இல்ல 3 நாளைக்கு நம்ம கிட்ட இருக்கிறத பொறுத்து அந்த மாதிரி நம்ம கோழி குஞ்சுக்கு வச்சா நல்லா சத்தா நல்லா தெம்பா இருக்கும். சரிங்களா? எதிர்ப்பு சத்து நல்லா கிடைக்கும் கோழி குஞ்சுங்களுக்கு. ஒன்றும் கிடையாது. சும்மா வாரம் வாரம் அரைச்சி வைக்க போறோம் அவ்வளவுதான். இந்த மாதிரி ரெகுலரா வச்சா கோழி குஞ்சுக்கு நல்லா தெம்பா இருக்கும். நீங்க நினைக்கலாம் மக்களே, என்னடா அவன் இங்கிலீஷ் மெடிசனும் கொடுக்குறான், நாட்டு மருத்துவமும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு புரியுது. ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன், நிறைய பட்டிருக்கேன். அனுபவம் சொல்லல, நிறைய இறப்பு நான் பார்த்திருக்கேன். ஒரு டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 கோழி குஞ்சு எனக்கு அப்படியெல்லாம் இறந்துருக்கு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி சின்னதுல இருந்து காப்பாத்திட்டுனா பெருசு ஈஸியா நம்ம காப்பாத்திடலாம். சின்னதுல இருந்து பொழிச்சு கொண்டு வரதுதான் பிரச்சனையே. இந்த மருந்து எதுக்காக யூஸ் பண்றேன்னா லிவர் டானிக்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் செரிமான பிரச்சனை, செரிமான பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. கோழிங்களுக்கு தீனியை வந்து சீக்கிரமா டைஜஸ்ட் பண்ண யூஸ் பண்ணும். மோஸ்டா கோழிங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள புழு ஃபார்ம் ஆகும். அந்த புழு தான் வந்து அது சாப்பிட்ற தீனியோட சத்து எல்லாம் எடுத்துக்குங்க. அதனால இந்த லிவர் டானிக் கொடுத்தோம்னா நல்லாவே வந்து டைஜஸ்ட் பண்ணும். அந்த உள்ள இருக்க புழுவையும் வந்து கொண்டு அந்த சத்தை வந்து கோழி குஞ்சுக்கோ கோழிக்கோ கொண்டு சேர்க்கும். அதனால மோஸ்டா வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த லிவர் டானிக் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மோஸ்டா கோழி, ஆட்டுகளுக்கு, மாடுங்களுக்கு தவிடு தான் வைப்போம். அந்த தவிடு தான் இப்ப நான் எடுத்துக்கிறேன். அந்த தவிடு கூட வந்து இந்த ஜூஸ் அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா கோழிங்கெல்லாம் வந்து மோஸ்டா தவிட விரும்பி சாப்பிடுங்க. இப்போ கால்நடைன்னு எடுத்துக்கிட்டா ஆடு, மாடு, கோழி அந்த மாதிரி லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்களேன். கோழிக்கு தான் வந்து எதிர்ப்பு சத்து ரொம்ப கம்மி. சரிங்களா? ஏன்னா உயிரினம் அது சின்னதா இருக்கு, அதுக்கு எதிர்ப்பு சத்து ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம வந்து சின்னதுல இருந்து கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கிட்டா பெருசானதுக்கு அப்புறம் அதை நம்ம ஏதாவது ஒண்ணு வந்து கூட ஈஸியா காப்பாத்திடலாம். நிறைய மெடிசன் இருக்கு. அது இங்கிலீஷ் மெடிசனா இருக்கட்டும், நாட்டு வைத்தியம் இருக்கட்டும், ஈஸியா காப்பாத்திடலாம். மக்களே, நான் வீடியோ முன்னாடி சொல்லியிருந்தேன், வேப்பிலை, கற்பூரவள்ளி, குப்பைமேனி இதெல்லாம் அரைச்சி தவுட்ல கரைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க நம்பிருப்பீங்களான்னு தெரியல, சாப்பிடுமா இதெல்லாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த வீடியோ பாருங்க எப்படி அடிச்சு சாப்பிடுதுங்கட்டு. அப்புறம் மக்களே, முக்கியமா இதை மறந்துடாதீங்க. ஏதாவது சொன்னா சின்ன கோழி குஞ்சுகள் மட்டும் பார்த்தா போதும், பெருசெல்லாம் பார்க்க வேணாம், வந்ததுக்கு அப்புறம் ஈஸியா காப்பாத்திடலாம் அப்படின்ட்டு மட்டும் நினைக்காது. எந்த அளவுக்கு நம்ம சின்ன கோழி குஞ்சு பாத்துக்கிறோமோ அதே மாதிரி பெருசுகளுக்கும் வரக்கூடாதுன்ட்டு இங்கிலீஷ் மெடிசன் எதுவும் போட தேவையில்ல. இந்த மாதிரி தவிடுல கலந்து வைக்கிறது, இந்த மாதிரி இலையை அரைச்சி கொடுக்குறது, அது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி அரைச்சி கொடுக்கலாம். தப்பே கிடையாது. நார்மலா கொடுக்க போற தீவனத்துல அதை சேர்த்து கொடுக்க போற அவ்வளவுதான். கொடுத்தா கண்டிப்பா கோழி வந்து நல்லா இருக்கும். சில பேர் அவங்க கோழி கொஞ்சம் கூப்பிடுறதுக்கு தனித்தனி ஸ்டைல் வச்சிருப்பாங்க. என்னோட கோழிங்கெல்லாம் நான் கூப்பிடுறதுக்கு விசில் அடிச்சா மட்டும் தான் வருங்க. இந்த ஜில்லால இருந்தாலும் விசில் அடிச்சா வரும். நான் சொன்னேன் பக்கத்துல எங்கன்னா மட்டும் தான் விசில் அடிச்சா வரும். ஆனா கொஞ்சம் அது கேட்கற தூரத்துல இருந்து விசில் அடிச்சா ஓடி வந்துருங்க உடனே. அப்புறம் உங்க பாருங்க, ஜாலியா சாப்பாடு பார்த்ததான் சுத்தி ஓடிடுறாங்க. மற்ற நேரத்துல கிட்ட வந்தா பக்கத்துல கூட இருக்க மாட்டாங்க. தீனி எடுத்துன்னு வந்தா மட்டும் இந்த சுத்தி ஓடிடுவாங்க சாருங்களா. அவ்வளவுதான் மக்களே, வேற எதுவும் இல்லை பெருசா. நம்ம இவங்க ஒழுங்கா பாத்துக்கிட்டா இவங்க நம்ம நல்லா பாத்துப்பாங்க. இவங்களை வச்சுதான் நம்ம ஒரு பெரிய பிளானே போட்டுக்கிறோம். அப்போ அது எந்த அளவுக்கு போய் முடியுதுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். டாடா, பை பாய்.